அடர்ந்த பசுமை நிரம்பிய காடு. மரங்களில் பறவைகளின் கீச் கீச் சத்தம். அந்த காட்டின் ஓரத்தில் சிறிய கிளைகளால் கட்டப்பட்ட ஒரு கூடு. அந்த கூட்டில்தான் மீனாவும் அவளது கணவரும் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் சாதாரண பறவைகள்தான், ஆனால் அவர்களது மனம் பெரியது. அவர்கள் வாழ்ந்தது அமைதியாகவும் உழைப்புடன் இருந்தது. ஒரு நாள் மாலை கருமேகங்கள் சூழ்ந்தன. காற்று வேகமாக வீசத் தொடங்கியது. மழை மெதுவாக ஆரம்பித்து பின்னர் பலமாக பெய்ய ஆரம்பித்தது. மரங்கள் அசைந்தன, கிளைகள் உடைந்தன. மீனாவும் அவளது கணவரும் பயத்துடன், மீனா, மழை அதிகமா வரும் போல. நாம கூட மழைக்கு தாங்குமான்னு தெரியல. வா, நாம பக்கத்துல இருக்கிற குகைக்கு போயிடலாம். 2 பேரும் அந்த இரவு அந்த குகையில தங்குறாங்க. அடுத்த நாள் காலை, மீனா பாரு என்று கவலையுடன் அவள் கணவன் சொன்னான். மீனா வெளியே பார்த்தாள். அவர்கள் கூடு பாதியாக உடைந்து கீழே விழுந்திருந்தது. மீண்டும் நம்ப கூடு என்று அவள் மெதுவாக சொன்னாள். ஒவ்வொரு தடவையும் போல இந்த மழை மீண்டும் நம்ம கூட்டை அடித்து கொண்டு போயிடுச்சு. எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டுறோம், ஆனா ஒவ்வொரு தடவையும் இப்படி ஆகுது என்றான் அவன். ஆமாங்க, அதுக்கும் மேல இந்த காட்டுல இருக்கிற காலு காகமும் புல்லா கழுகும் நம்ம எதையாவது நல்லா கட்டுனா அவங்க வந்து பறிச்சுட்டு போயிடுறாங்க, இல்லனா உடைச்சு போட்டுறாங்க என்று மீனா வருத்தமாக சொன்னாள். நாம யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? ஒரு சின்ன வீடும் கொஞ்சம் தானியமும் கொஞ்சம் அமைதியும் தான் நமக்கு வேண்டும் என்று மீனா கண்களில் கண்ணீர் வழிந்தபடி கூறினாள். அவளது கணவன் மெதுவாக ஆறுதல் கூறினான். கவலைப்படாதே மீனா, இந்த தடவை புதுசா யோசிப்போம். என்ன யோசனை என்று கேட்டாள் மீனா. நான் சில நாட்களுக்கு முன்னாடி தூரத்துல இருக்கிற மலைக்காட்டுக்கு போயிருந்தேன். அங்க ஒரு விசித்திரமான கொடிய பார்த்தேன். அது மந்திர திராட்சை கொடின்னு சொல்றாங்க. மந்திரமா? என்று மீனா ஆச்சரியப்பட்டாள். ஆமாம், அந்த கொடியை உண்மையான மனசோட பராமரிச்சா அது வேகமா வளர்ந்து மந்திர வீடு தருமாம். உண்மையாவா இது நடக்கும்? நம்பிக்கையோட முயற்சி பண்ணலாம், நம்ம வாழ்க்கையும் மாறலாம். மீனா சில நிமிடம் யோசித்தாள், பின்னர் சிரித்தாள். நீங்க இருக்கீங்களே, நான் எங்க வேணுமானாலும் வர்றேன். அடுத்த நாள் அதிகாலையில் அவர்கள் பயணத்தை தொடங்கினர். காடு அடர்த்தியாக இருந்தது. வழி தெரியவில்லை. ஆனாலும் அவர்கள் நம்பிக்கையுடன் சென்றனர். பாதையில் அவர்கள் பல விலங்குகளை சந்தித்தனர். ஒரு முயல் அவர்களுக்கு பழங்களை கொடுத்தது. ஒரு மான் அவர்களுக்கு தண்ணீர் இருக்கும் ஓடையை சொன்னது. எல்லாரும் அவர்களது முயற்சியை பாராட்டினர். ஒரு பெரிய மரத்தின் மேல் ஒரு முதிய ஆந்தை அமர்ந்திருந்தது. எங்கே போறீங்க? இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கீர்கள் என்று கேட்டது. மந்திர திராட்சை கொடியை தேடி போறோம் என்றார்கள். ஆந்தை சிரித்தது. அந்த கொடி கிடைக்கும், ஆனா அது உண்மையான மனசோட இருக்கிறவர்களுக்குத்தான் உதவும். நாங்க எங்க உழைப்பு மேல நம்பிக்கை வச்சிருக்கோம் என்றான் மீனாவின் கணவன். அப்படியானால் உங்கள் பயணம் வெற்றியாகட்டும் என்று ஆசீர்வதித்தது ஆந்தை. பல மணி நேரம் பயணம் செய்த பிறகு அவர்கள் மலைப்பகுதியை அடைந்தனர். அங்கே ஒரு பெரிய பச்சை கொடி இருந்தது. அதன் கிளைகளில் சிறிய திராட்சை காய்கள் இருந்தன. இதுதான் என்று மகிழ்ச்சியுடன் சொன்னாள் மீனா. அவர்கள் தினமும் அந்த கொடியை பராமரிக்க ஆரம்பித்தனர். மழை வந்தாலும் காற்று வீசினாலும் அவர்கள் அந்த கொடியை பாதுகாத்தனர். மெதுவாக கொடி வளர்ந்தது. ஒரு நாள் காலை கொடி ஒளிரத் தொடங்கியது. கிளைகள் பின்னி பின்னி ஒரு அழகான வீடு உருமாக ஆரம்பித்தது. மீனா, இங்க பாரு என்றான். நம்ம கனவு நிஜமாயிடுச்சு என்று மகிழ்ச்சியுடன் சொன்னாள் மீனா. அவர்கள் புதிய வீட்டில் குடியேறினர். திராட்சைகள் தினமும் உருவாகின. அவர்கள் தேவையான அளவு மட்டும் எடுத்தனர். மீதியை மற்ற பறவைகளுடன் பகிர்ந்தனர். இதை காது தூரத்திலிருந்து காலு காகம் பார்த்தது. ஓய் புல்லா, பாரு, அந்த மீனாவும் அவள் கணவரும் ராஜாக்கள் மாதிரி வாழறாங்க. இனிமேல் அந்த வீடு நம்மதுதான். இரவுல கொடிய வெட்டுவோம். வீடு விழுந்ததும் திராட்சை எடுத்துட்டு போயிடலாம். இரவு நேரமும் வந்தது. மீனாவும் அவள் கணவரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். காலு மற்றும் புல்லா மெதுவாக கொடியை வெட்டத் தொடங்கின. சத்தம் கேட்டு மீனா விழித்து கொண்டாள். ஏங்க, யாரோ கொடியை வெட்டுறாங்க. மீனாவின் கணவன் ஜன்னலில் இருந்து பார்த்தான். அடடா, காலு புல்லாதான்.
நிறுத்துங்க, இது எங்க உழைப்பு, எங்க வாழ்க்கை. இப்ப இது எல்லாம் எங்களோடது தான். என்று காலு சிரித்தது. புல்லா ஒரு பெரிய தாக்குதல் செய்தது. கொடி உடைந்து வீடு குலுங்கியது. திராட்சைகள் விழத் தொடங்கின. மீனா, நம்ம கனவு உடைஞ்சிடுச்சு. இல்லைங்க, நம்ம உழைப்பு இன்னும் நம்ம கிட்ட தான் இருக்கு. அப்பொழுது வானத்தில் நீல ஒளி பரவியது. கொடி மீண்டும் பச்சையாகியது. ஒரு மந்திர குரல், உண்மையான மனமும் உழைப்பும் கொண்டவர்களின் கனவுகள் என்றும் முடிவதில்லை. மீண்டும் புதிய வலிமையான திராட்சை வீடு உருவாகியது. இந்த முறை அது இன்னும் பெரியதாக இருந்தது. பல பறவைகளுக்கான சிறிய அறைகளும் உருவாகின. அனைத்து பறவைகளும் கூடின. காலு, புல்லா, நீங்கள் மிகவும் கொடூரம் செய்தீர்கள். இனிமேல் உங்களுக்கு இங்கு இடமில்லை. காலு தலையை குனிந்தது. மன்னிச்சிடுங்க, பசிதான் எங்களை இப்படி செய்ய வச்சது. மீனா மெதுவாக சொன்னாள். பசி இருந்தா எங்க கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா நாங்க உணவை பகிர்ந்திருப்போம். புல்லா கண்களில் கண்ணீர் வந்தது. இனிமேல் நாங்க இந்த கொடியை பராமரிக்க உதவுவோம். நாங்க செஞ்ச தப்புக்கு தண்டனையா இருக்கும். அதன் பிறகு காலு மற்றும் புல்லா திராட்சை வீட்டை பாதுகாக்க உதவினர். காட்டில் இருக்கும் பறவைகள் எல்லாம் ஒன்றாக வாழத் தொடங்கின. அந்த மந்திர திராட்சை வீடு காட்டின் அடையாளமாக ஆகியது. அங்கே வரும் எல்லா பறவைகளும் அந்த வீட்டை பார்த்து உழைப்பின் மதிப்பை கற்றுக்கொண்டன. இறுதியில் மீனாவும் அவளது கணவரும் திராட்சை வீட்டில் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தனர். அந்த வீடு அன்பும் உழைப்பும் இருந்தால் எந்த கனவும் நிஜமாகும் என்ற நினைவு சின்னமாக மாறியது. உழைப்பும் அன்பும் இருந்தால் வாழ்க்கை எப்போதும் மலர்ந்தே தீரும்.